ஒரு ஊர்ல ஒரு சிட்டுக்குருவி ஒண்ணு இருந்துச்சு. அந்த சிட்டுக்குருவிக்கு ரொம்ப நாளா கூடு கட்டி வாழணும்னு ஆசை. அதனால அது ஒரு அழகான கூடு கட்டுச்சு. அந்த கூட்டுல முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கலாம்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அந்த சிட்டுக்குருவி. அது நினைச்ச மாதிரியே அது ஒரு அழகான கூட்டையும் கட்டுச்சு. ஒரு நாள் அந்த குருவி இரை தேடலாம்னு கூட்டை விட்டு வெளியில போச்சு. சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பின குருவிக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா அதோட கூட்டுல வேற ஒரு குருவி உட்கார்ந்திருந்துச்சு. இந்த சிட்டுக்குருவி அது தன்னோட கூடுன்னும் அந்த குருவியை வெளியில போகும்படியும் சொல்லுச்சு. ஆனா அந்த குருவியோ ரொம்ப திமிரோட, "நான் வந்து உட்கார்ந்துட்டேன். இனிமே இது என்னோட கூடு தான். அதனால இனி இந்த கூடு உனக்கு சொந்தம் கிடையாது. நீ இந்த கூட்ட விட்டு வெளியில போ" அப்படின்னு இந்த சிட்டுக்குருவிய ரொம்ப கோபமா பேசுச்சு. இந்த சிட்டுக்குருவியும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தும் அந்த குருவி கேட்கிற மாதிரியே இல்ல. உடனே இந்த சிட்டுக்குருவி தன்னோட நண்பர்கள் கிட்டயும், உறவினர்கள் கிட்டயும் தனக்கு நடந்த அநியாயத்த பத்தி சொல்லுச்சு. இந்த சிட்டுக்குருவியோட பக்கம் நியாயம் இருக்கிறதால, அவங்களோட நண்பர்களும், உறவினர்களும் வந்து அந்த புது குருவி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. ஆனா அந்த குருவி யார்